வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் கேலண்டர் ஆல்ரெடி முன்னாலேயே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் அதில் சொன்ன டேட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் இன்னும் வரல. ஓகே, ஸோ இப்போ எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சியோட கேலண்டர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அது சேஞ்ச் ஆக போகுது. புது டேட்ஸ் கொடுப்பாங்க, எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேலண்டர் கொடுப்பாங்க. அந்த கேலண்டர் வந்ததுக்கப்புறம் தான் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, கேலண்டரும் எப்போ வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அண்டர் ரிவ்யூ அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 2-3 டேஸ்க்குள்ளே கேலண்டர் அப்டேட் ஆயிரும். ஸோ கேலண்டர் அப்டேட் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய டேட் மறுபடியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது செலெக்ஷன் போஸ்ட்டு, சிஜிஎல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், இந்த 3 நோட்டிஃபிகேஷன் தான். இந்த 3மே கொஞ்சம் டிலே ஆகும். இந்த டைமை நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கண்டிப்பாக வரும். எதனால் டிலே ஆணுச்சு அப்படிங்கக்கூடிய காரணம் அவங்க சொல்லலை. பட் டிலே ஆகும். பட் இருந்தாலும் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சிஜிஎல் எக்ஸாமுக்கான 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம், டைம் டேபிள் கொடுத்துருக்கோம். அதே டைம் டேபிளை நீங்கள் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே டைம் டேபிளை நீங்கள் செலெக்ஷன் போஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், சிஹெச்எஸ்எலுக்கும் யூஸ் பண்ணலாம். எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடிக்கு தான் கொஞ்சம் சிலபஸ் கம்மியாக இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு மேத்ஸ் இருக்காது. ஆனால் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட்டு, இந்த 4 எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே டைம் டேபிள் தான். நான் டைம் டேபிள் மாறி மாறி கொடுத்தாலும் அதே டைம் டேபிளில் தான் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் அந்த சிஜிஎலோட டைம் டேபிள் பார்க்கல, ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ நான் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறேன். இது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறப்போ நான் லிங்க் கொடுத்தாலும் அது ஓப்பன் ஆகாது. அதனால் டெலகிராம் சேனலில், நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அந்த வீடியோ நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும், நல்ல வேகன்சி இருக்கும். ஆல்ரெடி இப்போது நிறையா சேனலில் நீங்கள் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. சிஜிஎல்லில் இது வரைக்கும் இந்த ஆர்டிஐ மூலமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் மூலமாக இது வரைக்குமே 7000 வேகன்சிக்கு மேலே இருக்குது. அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வரலை. ஸோ கண்டிப்பாக சிஜிஎல்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15000 வேகன்சி கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அடுத்து அப்கமிங் டேஸில் நல்ல நல்ல சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் அந்த டைமில் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.